மற்றவங்களே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமாம், இங்கே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏசி டோரை க்ளோஸ் பண்ணீங்க. ஏசி டோரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஓகே இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோ தூரம் தாங்கும்னு தெரியல, அவ்வளோ தூரம் எடுத்துக்கோங்க. ஏய், ஓ மூஞ்ச காமெடி ரேஷ்மி. அவங்க வீட்டுக்காக தான் வீடியோ எடுக்க சொன்னது. ரேஷ்மி வீட்டுக்காக. வேற பஸ் வந்துருக்கேனா? ஆனால் பஸ்ஸை பார்த்தேன் நானும். யாருடா பஸ் நல்லா பாத்துக்கோங்க. நம்ம வந்து பஸ் தினேஷ் ஸ்ரீராமஜெயம் உள்ள இருந்தா நாங்களா உள்ள போக சொல்லிட்டாங்க. நடந்து போங்க. போட்டோலாம் இல்லை, வீடியோ. சரி, ஓகே ஓகே ஓகே. ஏகப்பட்ட பஸ் வந்திருக்கு. ஆமாம், நம்ம இங்கே இருந்தோன்னா ஃபாதர் நமக்கு வந்து பூசை வைக்கிறாங்க. அதான் அது. ஓ, இங்கே நிறைய ஃபாதர் இருப்பாங்கண்ணே. குருமடத்துக்கு படிக்கிறவங்க. Ahora.
தண்ணி குடிச்சுக்கோ. எடுத்து வரல, அங்கதான் இருப்பாரு, போங்க. பெரிய மகிழ்ச்சி எங்களுக்கு மறந்துடல, ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்கியமா வர 19 ஃபாதருடைய திருவிழா, மரியாளின் கணவர் ஹஸ்பண்ட் ஆஃப் மேரி ஜோசப் திருவிழா. அதை வேண்டி போறாங்க. திருப்பி மே 1 வேண்டிப்போம். உழைப்பாளரான ஜோசப் உழைப்பு தெரிந்தவர்களுக்கு வாழ்க வளமுடன், இன்னும் வளமுடன் வாழ்க. இவ்வளவு அளவுக்கு மேல வெயிட் ஆயிடுச்சு. முன்னேறல வெயிட்டான ஆள், இப்ப அளவுக்கு மேல வெயிட். யூக்ரைஸ்ட் ஒரு நல்ல பேச்சாளர், நல்ல மக்களுக்கு அறிவு எடுத்து தருகின்றவர். அவருடைய பணிகளை, அவருடைய நேரத்தை நீங்கள் வயறு எங்கிட்டே இருக்கு. சாமி, நீங்க பார்க்கும்போது குட்டியெல்லாம் குமரி ஆயிடுச்சு, குமரியெல்லாம் கிளம்பி ஆயிடுச்சு. சொல்லி நீங்க பார்த்து வளர்ந்த குட்டியெல்லாம் இன்னைக்கு குமரியெல்லாம் கேள்விங்க. இதெல்லாம் கேள்வி வட்டி பக்கம் போவோமா? போற வழியில இப்போ இடது பக்கம் போறோம் பண்ணோமே, அங்க வந்து ஒரு சின்ன ஒரு பைபிள் மேப் இருக்கும். சொல்லுங்க பத்தி. பைக்கில் அதனால சொல்ல முடியாது. முதல் போனோடனே என்னுடைய வலதுபுறத்துல வந்து பவுலடியாருடைய திருத்தூது பயணங்கள். எத்தனை திருத்தூது பயணம் போனாரு? 3 4 3ன்றீங்க, 4ன்றீங்க. ஓகே, 4 கலர்ல வந்து இருக்கும். அது வந்து எருசலேம்ல இருந்து சின்ன ஆசியா, ஐரோப்பிய கண்டம், கலாத்தியா, இன்னும் பேர்லாம் வைக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் எடுக்கும். அது அடுத்தது இன்றைய இஸ்ராயல் நாடு, அன்றைய பாலஸ்டைன், இன்றைய இஸ்ராயல் நாடு, கலிலேயா, கீழே வந்து சாக்கடல். கொஞ்சம் பேர் போயிருப்பீங்க, ரெட் சி, அது அந்த சைடு இருக்கு. இந்த சைட்ல எருசலேம் ஆலயம் போனவங்களுக்கு தெரியும். அங்க வெயிலிங் வால் இருக்கும், அதை முட்டி முட்டி எழுதிருப்பாங்க. அந்த வெயிலிங் வாலோடைய சாலமோன் கட்டிய பேராலயம் எப்படி இருந்தது, அந்த ஆலயம் எப்படி இருந்தது அப்படின்றது ஒன்று இருக்கு. அது பக்கத்துல பழைய எருசலேம் நகரம், தாவீது காலத்துடைய பழைய எருசலேம் நகரம். தாவீதின் காலம் சொல்ல முடியாது, தாவீதை தொடர்ந்து வருகின்ற சாலமோன் அந்த நாட்கள் இருந்த பழைய எருசலேம் நகரம் இருக்குது. 4 வடிவங்கள் இருக்குது, பார்த்து செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். போலாமா? Thank you for the awareness. சொன்னவர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரும் விவிலியம் பேராசிரியர். Thank you so much. God bless. Thank you so much. Keep it up. Okay. பயணம் 2வது 3வது 4வது, அதான் 4 கலர்ல இருக்கு. ரெட் கலர், பிளாக் கலர், அப்போ எல்லோ கலர், வயலட் கலர். ஜெருசலேம் இதான் வந்து இதான் ஜெருசலேம். இன்றைய எருசலேம் ஆலயம் இதான். சாக்கடல், கலிலேய கடல், ஹெர்மோன், இதுல இருந்தா வந்து அதுக்கு ஊற்று வந்து வருது. இதோ இந்த சின்னது தான் அங்க பெருசா இருக்கு. அடுத்ததுல வந்து பெருசா இருக்கு. ஓகே, 5 மாநிலங்களோட பெருசா இருக்கு. அப்படி போனீங்கன்னா தெரிஞ்சிடும். அந்த அடுத்ததுல
கீழ் ஆப்பிரிக்கா, கீழ் ஆப்பிரிக்கா, ஐரோப்பிய கண்டம், இது ஆசியா மைனர். இந்தியா இந்த சைடு இருக்குது. அப்படியே அடுத்த மேப்க்கு போயிடலாம். நீங்கள் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன இடம் அந்த ஜூம் பண்ணி பெருசாக இருக்குது. கடல் வந்து நிற்கிறது அந்த கேட்குது அழகாக இருக்குல்ல. பேராலயம் தாவீது சாலமோன் கட்டிய பேராலயம் தான் இதான். இந்த இதில் முதல் பகுதியில் அந்த 4 ஸ்கொயர் மாதிரி இருக்குதா, அந்த 4 ஸ்கொயரில் தான் வந்து மக்கள் போக முடியும். கடைசியில் உறவினத்தார்கள், பெண்கள், யூத ஆண்கள் அந்த 4 இதுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஹோலி ஆஃப் ஹோலிஸில் குருக்கள் மட்டுமே போக முடியும். திருத்துதர் பணியில் வந்து புல்வாயில் அந்த வாசிச்சிருக்கீங்க. அதாவது ஒரு குடமானவர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருப்பாரு. பேதுருவும் சின்னப்புறம் வந்து போவாங்க, பவுலடியாரும் போவாங்க. அதான் அந்த வாயில், சின்ன வாயில் தான். ஆலயத்துடைய மெயின் கேட்டு தான். ஓகே, இது வழியாக தான் உள்ளே போய் முதல் 4 இதில் புறவினத்தார், பெண்கள், யூத மக்கள். வெளியெல்லாம் இந்த காணிக்கை பொருட்கள்லாம் இருக்குது. இதில் ஒவ்வொரு கேட் இருக்கும். கேட்ஸ்லாம் இருக்குது. ஒரு இந்த சைடு 4 கேட் இருக்கும், அந்த சைடு 4 கேட் இருக்கும். இதெல்லாம் யோவானில் படிப்பீங்க. இந்த பெத்சாய்தா குளம், ஓகே, பெத்சாய்தா குளம்லாம் ஆலயத்தில் அருகாமையில் இருக்குது. அதுக்காக இது போட்டிருக்கோம். இதான் அந்த பழைய ஆலயம். ஆலயத்தை சுற்றி அந்த சைடு ஒரு குளம் இருக்கும், இந்த சைடு ஒரு குளம் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த செவுரு மட்டும்தான் இருக்குது நமக்கு. இந்த சைடான்னு தெரியல, அல்ல அந்த சைடான்னு நல்லா தெரியல, கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த செவுரு இந்த சைடு தான் பின்னாடி பின் செவுரு மட்டும்தான் இருக்குது. பின் செவுரு மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த இடம் முஸ்லிம்ஸ் அவங்களுடைய தொழுகை கூடங்களாக இருக்குது. அதான் வந்து பெரிய ஒரு டூம் பார்த்துருக்கீங்க, நம்மகிட்ட இல்லை, யூதர்கிட்ட இல்லை, கிறிஸ்தவர்கிட்ட இல்லை, முஸ்லீம் மக்கள்கிட்ட அந்த இது இருக்குது. நம்மகிட்ட இப்போ இருக்குது அந்த ஒரு சுவர் தான். எது இதுக்குதான் ஃபைட் பண்ணுறாங்க. ஆனால் அதே பிற உலகத்துக்காக அடித்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்ப்போம். இது ஒரு வாசல், குட்டி வாசல். நானும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரேன், வாங்க. ஒரு குட்டி வாசல். இது ஒரு குட்டி வாசல். அதான் 4 வாசல் இருக்குங்க. இந்த மக்கள் இதுதான் நாங்கள் வந்த பஸ். இது நம்பர் AB, இது C. என்ன